ஓம் சாய்ராம். என் செல்லமே, உன் மனதில் இருப்பது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடனும் இருந்து உனது வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாய். எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் கால நேரம் உன்னை அதே இடத்தில் உட்கார வைத்திருக்கிறது என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. அதற்கு காரணம் நீதான். என் செல்லமே, ஒரு உண்மையை இன்று நீ புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். நீ உன் மனதிற்குள்ளேயே நாளை அதற்கான முடிவை எடுக்கலாம் என்று ஒவ்வொரு அடிகளையும் தள்ளி போட்டு உன் நேரத்தையும் வீணடிக்கின்றாய். அதை முதலில் மாற்று. இந்த நொடிக்கு தேவையானது என்ன என்று அதை யோசித்து செய். பிறகு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கலாம். என் செல்லமே, உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலை கொள்ளாதே. உனக்கு ஒரு நல்ல வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். ஆம் என் தங்கமே, இன்று உன்னுடைய வேலையை நீ செய்தால் நாளைய நல்ல பலனை அதிர்ஷ்டம் மிகுந்த ஒன்றாக நான் மாற்றி தருகிறேன். என்னை நம்பு. உன் சாய் அப்பாவின் வார்த்தைகளை நம்பு. என் வாக்கு என் உயிரினும் மேலானது. பிறகு ஏன் கவலை? நிம்மதியாக இரு. உனக்கான ஒன்றை கூட உன் சாயப்பா செய்து தரமாட்டேன் என்று நினைத்தாயா? நீ உனக்கு இது தேவை என்று நீ குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே அத்தேவைகளை நான் அறிவேன். அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்தை பற்றி நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன்? உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்றும் அது உனக்கு நல்லதா என்றும் யோசித்து நிச்சயமாக சிறந்த ஒன்றை நான் உனக்கு தருவேன். உனக்கான அந்த பொன்னான கால நேரம் நெருங்கிவிட்டது. ஆம், கூடிய விரைவில் உனக்கானது உன்னை தேடி வந்துவிடும். என் அன்பு பிள்ளையே, நான் அப்படி ஒரு அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன். நீ அதிர்ஷ்டசாலிதான். இந்த பெரும் மகிழ்ச்சியை எதிர்கொள்ள தயாராக இரு. உன் தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. கூடிய விரைவில் நீ ஐயமின்றி சந்தோஷமாக அனைவரின் ஆசீர்வாதத்துடனும் நீ வாழ்வாய். உனக்கு ஒன்று தெரியுமா? மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகிறது தன் நகர்வால் இந்த மண்ணுக்கு பயன் என்று. அதுபோலவே விண்ணில் உள்ள மேக கூட்டங்கள் கூட நகர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. மானிடத்தில் பிறந்து நீ உன் எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு. அதன் பயனையும் விரைவில் நீ அடைவாய். உனக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. நீ நிச்சயம் உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைவாய். உன்னை வீழ்த்தி பார்க்க நினைத்த அனைவர் மத்தியிலும் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றியடைய செய்வேன். என் செல்லமே, கலங்காதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எதற்கெடுத்தாலும் அழுகையும் இந்த புலம்பல்களும் எதற்காக? சற்று யோசித்துப்பார். ஆனால் எந்த பலனும் இல்லை. உன் உடல்தான் பலவீனம் அடையும். ஆகையால் உன் உடலையும் மனதையும் என்றும் பலவீனமாக்கிவிடாதே. தைரியமாக இரு. என் சாய் என்னோடுதான் இருக்கின்றார் என்று உறக்க உனக்குள் உன் மனதுக்குள் நீயே கூறிக்கொள். என்னை பற்றி நினைக்காதவர்களுக்கே நான் நன்மை செய்பவன். அப்படி இருக்கையில் நீ என் பாதம் சரணடைந்து அனுதினமும் என் நாமத்தை கூறி வருகிறாயே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நினைத்தாய்? உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. இனி எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். என்னை நம்பி உன் கவலையை விடு. ஒரு பிரச்சனை என்றால் நீ என்னைத்தான் நினைக்கிறாய். பிறகு இதை சாய் நல்லபடியாக நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கின்றாய். இது ஏன் தங்கமே? இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன். இப்பொழுது இருக்கும் உன் பிரச்சனைகளுக்கும் தீர்வை நான் கொடுக்க மாட்டேனா என்ன? ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன் சாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து கொடுப்பார் என்று நினை. நிச்சயம் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். உனக்குள் எப்போதாவது எதையோ இழந்தது போலும், போராட சக்தி இல்லாமல் வலுவிழந்து இருப்பது போலும் உணர்ந்தால் நீ தளராதே. என்னை நினைத்து என் நாமத்தை கூறு. அதற்கான தீர்வை அடுத்த கணமே பிறக்கச் செய்வேன். நான் ஏன் இப்படி இருக்கின்றேன் என்று நீ என்னிடம் வேண்டுகின்றாய். கவலை வேண்டாம். நிச்சயம் உனக்கான சூழ்நிலைகள் மாறும். துன்பம் எப்போதும் நிரந்தரமல்ல என்பதை மறவாதே. என் அன்பே,
நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை தேடி வரும். நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், ஆனால் எதுவுமே மாறவில்லையே என்றுதானே சொல்கிறாய். உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையோடு கூறுகிறேன். அதுபோலவே நீயும் உன் ஆழ் மனதில் நினைத்து கொண்டே இரு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நடக்கும். இந்த பிரபஞ்சம் அதை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால்தான் நான் எப்பவும் நேர்மறை சிந்தனைகளை மட்டும் மனதில் வைத்துக்கொள் என்று கூறுகிறேன். இந்த நல்ல நாளில் என் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்ட உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்லது ஒன்று நடக்கும். உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடையும். இனி கவலை கொள்ளாதே, நன்மை மட்டுமே உண்டாகும். உன் சாயிருக்க பயமே. ஓம் சாய்ராம்.